வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக மலையாளத்தில் வெளிவந்திருக்கிற ஒரு மெடிக்கோ சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் டோஸ். இதோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு பிரைம் வீடியோ ஆஹா தமிழ்னு மல்டிபிள் லாங்குவேஜஸ்லேயும் நமக்கு ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இதோட சிம்பிளான கதைன்னு பார்த்தாக்க, கதையில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் தொடர்ச்சியாக நடக்கிற மர்மமான கொலைகள், அந்த கொலைகளுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு அங்கே வேலை பார்க்குற ஒரு டாக்டர் எப்படி தேடி போய் கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையா, அவர் தேடி கண்டுபிடிக்க போகிறப்போ ஸோ அவருக்கே என்ன ஆச்சு அப்படின்றதான் தான் இந்த படத்தோட கதையாகவே இருக்குது. அண்ட் ஓவராலாக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ ஸ்டோரி வைஸாக ஒரு மாதிரி நல்லாவே யோசிச்சிருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே அந்தளவுக்கு பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னா இவங்க ஸ்டோரி வைஸாக வந்து கான்செப்ட் நல்லா வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை வந்து ஸ்க்ரீன் ப்ளேயில் காட்டுறப்போ நிறைய இடத்துல படு லாகிங் இருக்குது. இது ஒரு த்ரில்லர் மூவின்றதுனால சஸ்பென்ஸ் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்கணும். ஆனால் சஸ்பென்ஸ் ஃபேக்டர் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அதனாலேயே என்னவோ இந்த படம் பார்க்குறப்ப நமக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் மாதிரி தான் இருக்குது. படத்தோட ஃபைனல் கிளைமேக்ஸ் சீனில் மென்டல் ஹெல்த் கான்செப்ட்னு ஒரு கான்செப்ட் வரும். அந்த கான்செப்ட் வந்து நல்லா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு மெடிக்கல் த்ரில்லர் மூவிக்கு தேவையான வெயிட்டேஜ் அதில் இருந்தாலும், ஆனால் இவங்க சப்ளாட்ஸ்னு சொல்லி நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃப்ளாஷ்பேக்ஸ் ரொம்ப கிளிச்சடாக தான் இருக்குது. ஸோ அதனால் பெருசாக ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரிவீல் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அது நமக்கு பெருசாக வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் கிரியேட் பண்ணல. இந்த படத்தில் அடல்ட் சீன்ஸ் கிடையாது. நிறைய மெடிக்கல் கிரைம்ஸ் இந்த மர்டர் சீன்ஸ்லாம் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட பார்க்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். மிச்சப்படி இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். குழந்தைகளோட உட்காந்து பார்க்குறதுக்கு யோசிச்சுக்கோங்க. ஏன்னா மெடிக்கல் த்ரில்லர் மூவின்றனால ஸோ இந்த மாதிரியான க்ரைம் சீன்ஸ் இருக்கும், மர்டர் சீன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு உங்களால் புரிஞ்சு முடியும்னு நினைக்கிறேன். ஸோ யோசிச்சுக்கோங்க. ஸோ படத்தோட கதை நல்லா இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே எக்ஸிக்யூஷன் ரொம்ப சொதப்பினாலே என்னவோ இந்த படம் அந்தளவுக்கு பெருசாக ரீச் ஆகல. இந்த படம் இப்போ உங்களுக்கு கரண்ட்டாக பிரைம் வீடியோ ஓடிடி அண்டு ஆஹா தமிழ்லையுமே அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு எஸ்ஆர் செட்டிங்ஸ் ஆனால் 5க்கு 2 கொடுக்கலாம்.